நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏய் பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர், எந்த ஆசனத்துல போய் நீ இப்படி உட்காந்துருக்கிய? யாராவது பார்த்துட்டாங்கன்னா உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ திருந்தவே மாட்டியா? வா, புது ராஜகுருவை போய் பார்க்கலாம். ஆமாமா, ராஜகுருவை போய் பார்க்கணும். ஆமா, புது ராஜகுரு யார் தாத்தா? ஐயோ, என்ன தாத்தான்லாம் கூப்பிடாத. அப்படி எனக்கு என்ன வயசாயிடுச்சு. சரி, தாத்தான்னு சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க, புது ராஜகுரு யாரு? அவரு ராஜகுருங்கிறத தவிர வேற என்னப்பா இருக்கு? அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இருந்தாலும் இருக்கு ரெண்டு. போலாம். அச்சோ, இது உங்களோட வீடாச்சே. இப்போ இங்கதான் இருக்கீங்களா தாத்தா? ஆமா, வேற எங்க நான் போறது? ஆனா இது ராஜகுருவோட வீடாச்சே. அப்படின்னா இப்போ நீங்க தான் ராஜகுருவா? இவ்வளவு நேரம் எங்களை கிண்டல் பண்ணீங்களா? இந்த வீட்டோட வெளித்தோற்றம் மட்டும் மாறல, உள்ளேயும் எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சு. இப்ப நான் இங்க ஒரு மூலையில தான் இருக்கேன். அப்ப ராஜகுரு? அது முன்னாடி, இப்ப இல்ல. ராஜகுரு தனி ஐயா, ராஜகுரு மணி ஐயா, ராஜகுரு தனி ஐயா, ராஜகுரு மணி ஐயா, ராஜகுரு தனி ஐயா, ராஜகுரு மணி ஐயா. என்ன இதெல்லாம்? ராஜகுரு தனி ஐயா, புது ராஜகுருவை வாழ்த்துறாங்க. ராஜகுரு மணி ஐயா. அச்சோ, இவங்க உங்க சிஷ்யர்கள் தனிமணியாச்சு. இருந்தானுங்க, இப்ப பெரிய ஆளாயிட்டானுங்க. ஒரு ஆசனத்துல ரெண்டு பேரா? ஆளுக்கு ஏத்த மாதிரி உடம்புதான் வளர்ந்துருக்கு, மூளை வளரல. யாரு சொன்ன? உங்க முன்னாள் சிஷ்யர்களை தான். வேற யாரு? அது சரி, அது சரி. இவங்களை பத்தி தான் பேசுனியா? ராஜகுரு தனி ஐயா அவர்களே. சொல்லுங்க ராஜகுரு மணி ஐயா அவர்களே. இந்த எல்லா பக்தர்களும் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, இல்ல அவங்க நமக்கு விருந்தும் வைப்பாங்களா? ராஜகுரு மணி ஐயா அவர்களே, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பரிசுகளை வாங்காம நான் விட போறது கிடையாது. இவங்க பிரசாதம் படைக்கலனா இவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, என் கையால அடி கூட கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்லது. இங்க பாருங்க பக்தர்களே, எல்லாம் அந்த இறைவனுடைய மாய சக்தி தான். நாங்க வைகுண்டம் போயிருந்தோம். அப்ப மகாதேவரை பார்த்தோம். அவரு பார்த்ததுமே என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அவரு என்ன திரும்ப வர விடவே இல்லை. எங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றது பக்தர்களே? சிவபெருமான் எங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவரே கைலாயத்தை தரிசனம் பண்றதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. எங்களை ரெண்டு பேரையும் ஏமாத்துக்காரனுங்க. இந்த மக்கள் எல்லாம் ஏமாத்துறதுக்கு என்ன மாதிரி நல்ல கதை சொல்றானுங்க. இவனுங்க எல்லா திருட்டுத்தனத்தையும் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. குரு மாதிரி தானே சிஷ்யர்கள் இருப்பாங்க? ஆமா ஆமா. அடே முட்டாளுங்களா, என் கதை அப்படியே சொல்றீங்களேடா. கொஞ்சமாவது சுயமா யோசிச்சு சொல்லுங்களேண்டா. இப்ப பாரு, இப்ப சொல்லுவானுங்க, கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறோம். கைலாயத்திலிருந்து வந்திருக்கோம், அதனால சோர்ந்து போயிருக்கோம். இப்ப சொல்லுவாங்க பாரு, அதனால நாங்க ஓய்வெடுக்க போறோம். அதனால நாங்க இப்ப ஓய்வெடுக்க போறோம். ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள். தாத்தா, பக்தர்கள் கிளம்பிட்டாங்க. வாங்க, நாம போய் நம்ம பக்தியை காட்டுவோம். ஆமா, வா வா, என் பின்னாடியே வாங்க. துணிய போட்டுக்க.
வணக்கம். பாத்தியா தத்தாச்சாரியா, நீ வந்துட்டியா? அழுகி போன மாங்காய் மாதிரி இருக்கு உன்னுடைய இந்த முகம். எங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா? உணவெல்லாம் தயார் பண்ணிட்டியா? என்ன தத்தாச்சாரியாரே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் ராஜகுருவே. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்த விரும்புறேன். எங்களுக்கு விருந்து படைச்சா மட்டும்தான் நாங்க அவங்கள சந்திப்போம். விருந்து மருந்தெல்லாம் யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். முதல்ல நீங்க அவரை சந்திங்க ஐயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அவருக்கு உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. ராமா 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 போய் தண்ணி எடுத்துட்டு வா. ரெண்டு பேருக்கும் இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல, அவரோட மகன் பாஸ்கர். அந்த சின்ன பையன் பாஸ்கரா? அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்லவும் தேவையில்ல. இருந்தாலும் நான் குண்டப்பா. வேற மாதிரி இருந்திருக்க வேண்டியதானே? கொஞ்சமா அம்மா மாதிரியும் கொஞ்சமா பாட்டி மாதிரியும் இல்ல வேற யாரு மாதிரியாவது எப்படியாவது இருந்திருக்கலாம்ல. ஆனா நீ பாக்குறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியா இருக்க. இங்க பாருங்க, நாம எப்படி இருக்கிறோங்கிறது நம்ம அம்மா அப்பா கையில தான் இருக்கு, தெரியுமா? ஆமா, எல்லா உயிர்களும் அம்மா அப்பா மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா மணி ஐயா புலிக்கு பிறந்தது கண்டிப்பா புலியாதான் இருக்கும். பாதி வாழ்க்கை இந்த கிழவனுக்கு சேவை செஞ்சே முடிஞ்சு போச்சு. அதுல பண்டிதர் ராமகிருஷ்ணரை வேற சமாளிச்சிருக்கோம். இப்ப என்னடானா அந்த ஆளோட மகன் வேற வந்துட்டான். அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் கஷ்டப்பட்டுங்கிறது தான் நம்ம விதின்னு நினைக்கிறேன் தனி. இங்க பாருங்க, எங்களுக்கு நிழல் கொடுக்காம வெயில் கொடுக்கற மரத்தை நாங்க கண்டிப்பா வளர்க்கவே மாட்டோம். ஆமா, அப்படியே அது வளர்ந்தாலும் பழங்கள் இருக்காது, அதுல முட்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட செடியை நாங்க வளர விடவே மாட்டோம். நீ 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 இங்க இருந்து மட்டும் இல்ல, நீ விஜயநகரத்தோட எல்லையை விட்டு நீ ரொம்ப தூரம் தாண்டி போயாகணும். சரி, இனி இதுதான் உங்க முடிவுனா, இப்ப என்கிட்டயும் உங்க 2 பேரையும் கொடுமையான சிறைச்சாலையில அடைக்கிற பயங்கரமான திட்டம் இருக்கு. இங்க நான் விஜயநகரத்தை விட்டு போகும்போது நீங்க 2 பேரும் சிறைச்சாலைக்கு போயிருவீங்க. அப்புறம் இவரோட திட்டத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, மறந்துடாதீங்க, இவரு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். இவர் என்ன திட்டம் போட்டாலும் அது நடந்தே தீரும். சரி, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நான் அரசவைக்கு போகணும். சரி போ, உன்னை யார் இப்ப தடுக்க போறா? உங்க 2 பேரு கூட போகணும். நம்ம கூடவா? சரி பாஸ்கர், நீ அரசவைக்கு போய் என்ன பண்ண போற? ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒருத்தருக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். யாருக்கு நீதி வாங்கி கொடுக்க போற? கோபையாங்கிற விவசாயிக்கு வட்டிக்கு கொடுக்கிற சதானந்தன் கிட்ட இருந்து. அதெல்லாம் கிடைச்சிரும்பா. ஆனா இந்த நாட்டுல கிடைக்காது, வேற நாட்டுல முயற்சி பண்ணி பாரு. ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க பாஸ்கர், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா நீ இந்த விஜயநகரத்துக்கு வந்திருக்க. அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த விஜயநகரத்தை விட்டு நீதியை வழங்குற நல்லாச்சு எப்பவோ ஓடி போச்சுப்பா. அதெல்லாம் நீங்க என்கிட்ட விடுங்க. ஒரே ஒரு தடவை நீங்க என்ன அரசவைக்கு கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நானே இங்க இருந்து நிரந்தரமா கிளம்பி போயிடுறேன்.
அரசவைக்கு வந்து நீதி கிடைச்சதும் உடனே இங்கிருந்து போயிடுவல்ல? ஆமா, போனதுக்கு அப்புறம் திரும்பவும் விஜயநகரத்துக்குள்ள வரமாட்டல்ல? மாட்டேன். அப்படி நீ போயிடுவேன்னு சபதம் எடுப்பியா? அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் சாந்தம் அடையும். கண்டிப்பா பண்ணுவேன். உங்க 2 பேரோட மன நிம்மதிக்காக பண்றேன். உங்களுக்காக மணி ஐயா மேல சபதம், அப்புறம் உங்களுக்காக தனி ஐயா மேல சபதம். சரி சரி மணி ஐயா, இந்த பாஸ்கரை ஒரே ஒரு தடவை அரசவைக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா தனி ஐயா அவர்களே, நாம என்னையோட தோல் மேல தூக்கிக்கிட்டு தீர்த்த யாத்திரைக்கா போக போறோம். ஆனா ஒரு விஷயம், திரும்ப இந்த ஊர்லயே இருக்க மாட்டல்ல? கண்டிப்பா மாட்டேன். 2 சபதம் பண்ணிட்டேனே. சரி, அப்ப எங்க பின்னாடியே வா. வா, வா வா. வருகிறார் வருகிறார் நம்ம எல்லாருடைய மதிப்பிற்குரிய, நாம எல்லாரும் நன்றியோட இருக்க வேண்டிய விஜயநகரத்தோட பெருமை, ஞான பார்வை கொண்ட அனைவருக்கும் நீதி வழங்கும் மந்திரியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீ இங்க என்ன பண்ற? மகாமந்திரி ஐயா வணக்கம். நான் உங்களை சந்திக்க தான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு அரசவையில ஏதாவது சின்ன வேலை கொடுத்து உதவுனீங்கன்னா. வருகிறார் வருகிறார், அனைவரும் தலை வணங்கி நிற்கவும், பயபக்தியுடன் கண்களை மூடிக்கொள்ளவும். இந்த விஜயநகரத்தின் மாவீரர், பேரரசர், ராஜாதி ராஜா மகாராஜா பாலகுமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பாலகுமார் அவர்கள், 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 மகாராஜா பாலகுமார் அவர்கள். இந்த நபர் என்ன தைரியம் இருந்தா என்னுடைய சபைக்குள்ள வந்திருப்பாரு? உடனே இந்த நபரை அரசவையை விட்டு வெளியேத்துங்க. மந்திரியார் அவர்களே, என் கட்டளை நிறைவேத்துங்க. இந்த நபரை அரசவையை விட்டு வெளியேத்துங்க. வீரர்களே, அட, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நானும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. இன்றைய சபை இதோடு முடிவடைகிறது.
பாலகுமார் ஏன் இப்படி முரடனா இருக்கான்? எதுக்கு என்கிட்ட இப்படி கடுமையா நடந்துக்கிறான்? நானும் முத தடவையாதான் இவன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறத பாக்குறேன். பாஸ்கர், போல ஜென்மத்துல நீ ஏதோ பெரிய கெடுதல் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். அலா இந்த ஜென்மத்துல உன்னை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு. சித்தப்பா, சின்ன வயசுல நான் பயங்கரமா சேட்டை பண்றத பார்த்து எங்க அப்பா பயங்கரமா கோவப்படுவாரு. எனக்கு நேத்து நடந்தது ஞாபகம் இருக்காது, போன ஜென்மம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏய் பாஸ்கர், போது நிறுத்து. நீ பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகன் தாங்கிறத நான் முழுசா நம்புறேன். அப்புறம் எதுக்காக அரசவையில இருந்து வெளியே வந்து அதை நிரூபிக்கணும்? அட, ஆமா, பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் அப்பப்ப அரசவையில இருந்து வெளியேற்றுவாங்க. நீ உன் அப்பாவை விட ஒரு அடி முன்னாடி போறியே. தாத்தா, இனி இந்த அரசவையில இருந்து என்னை வெளியில தூக்கி போடுறதுக்கு நான் இடம் கொடுக்க போறதே இல்ல. ஒரு தடவை கோப்பையாக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னா நான் ஏதாவது ஒரு வழியை பார்த்து நானே போயிடுறேன். இனி என்ன பண்ண போத? அலசவை விட்டு வெளியே அனுப்பித்தாங்க. இதுக்கு மேல உன்னால உள்ள போகவே முடியாது. என்னால அரசவைக்குள்ள போக முடியலன்னா என்ன பிரச்சனை? இனி அரசவை என்ன தேடி வரும். பாஸ்கர், இந்தா பாஸ்கர், லத்துவ சாப்பிடு. இதுல இழுக்கல எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. அப்பலும் மனசுல இருந்து இந்த எண்ணத்தையே வெளியே அனுப்பிது. இந்த மரத்துக்கு கீழே நீ எப்படி அரசவையை உருவாக்க போற பாஸ்கர்? எப்படி நீதி வாங்கி கொடுக்க போற? இப்ப நீதி மேல விஜயநகர மக்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நீதிக்காக அவங்க அரசவைக்கே போக மாட்டாங்க. எங்க எப்படி வருவாங்க? ஏதாவது மாயமந்திரம் பண்ண போறியா? இங்க அதிசயம் நடக்க போகுது தாத்தா. நீதி வழங்குற அதிசயம். எப்படி? என்ன திட்டம் வச்சிருக்கிற? உன்னோட இந்த அதிசயத்தை அதான் நீ நீதி வழங்குறத பார்க்க யாரு வருவாங்க? வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. எப்படி வருவாங்க? எப்படி வராங்கங்கிறது அவங்க பிரச்சனை. நடந்து வரட்டும், குதிரை மேல ஏறி வரட்டும், இல்ல பறந்து வரட்டும். ஆஹா தாத்தா, எப்பெல்லாம் லட்டுவோட சுவை வாயை மகிழ்ச்சி படுத்துதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இருங்க, சாப்பிட்டு சொல்றேன். சரி, ஒண்ணு சொல்லுங்க. இந்த ஊர்ல அந்த கோப்பையா மட்டும்தான் அந்த வட்டிக்காரரால பாதிக்கப்பட்டிருக்காரா? இல்ல, சரியா நான் சொல்லணும்னா பாதி விஜயநகரமே அந்த ஆளு பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா யாரெல்லாம் வட்டிக்காரனுக்கு பயந்துகிட்டு நீதி கேட்கறதுக்கு அரசவைக்கு போகலையோ அவங்க இங்க வருவாங்க. நீதி கேட்க மட்டும் இல்ல, நீதி வழங்குறத பார்க்க வருவாங்க. அதாவது தாத்தா, வட்டிக்காரனுக்கு தகவல் அனுப்புனா போதும், மத்த எல்லாருக்கும் தகவல் தானா போய் சேர்ந்துரும். எப்படி? அருமையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணனா அது? இல்ல பாஸ்கர், ரெண்டும் ஒண்ணுதானே. ஆனா இவன் ஏன் இன்னும் விஜயநகரத்தை விட்டு வெளியே போகாமலே இருக்கான்? பல்லாக்க நிறுத்துங்க. வணக்கம். இன்னும் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லட்டு சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுறீங்களா? நாங்க சாப்பிட மாட்டோம். அரசவையில சொன்னது ஞாபகம் இல்லையா? நீ இந்த ஊரை விட்டே கிளம்பி ஆகணும். ஞாபகம் இருக்கு. ஆனா நான் கோப்பையாவுக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். என்ன நீதி? நீ ஒரு முறை உன்னை அரசவைக்கு கூட்டிட்டு போக சொன்ன, நாங்களும் உன்னை கூட்டிட்டு போயிட்டோம். இப்ப நீ மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இதுதான் பெரிய மனுஷங்களுடைய பிரச்சனை. நீங்க தான் பெரிய மனுஷங்க, ராஜகுரு, மகா ஞானிகள். ஞானிகளோட மனசுல எல்லாம் சின்ன விஷயங்கள் இருக்காது. அது என்ன சின்ன விஷயம் சொல்லு? நீங்க என்ன சொன்னீங்க? அரசவைக்கு போ, கோப்பையாக்கு நீதி வாங்கி கூட அதுக்கப்புறம் விஜயநகரத்தை விட்டு போன்னு சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? ஆமா, நாம சொன்னோமா? மணி ஐயா, கண்டிப்பா நான் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்லிருப்பீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் உங்க வாயில இருந்து தான் வரும். நீங்க தான் சொல்லிருப்பீங்க. சரி சரி ஐயா, அதெல்லாம் விடுங்க. இனி நான் பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனா என்ன?
ராஜகுருவோட வாயிலிருந்து வர ஒரு சொல் கூட வெறும் சொல் இல்ல, அது தத்துவம். ஆமா. இவர்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இவ்வளவு வருஷமா இவர் உங்க குருவா இருந்தாருல. ஆமா ஆமா, அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். உங்க வாயில இருந்து வெளியில வந்த வார்த்தைகள் உறுதியான கல்வெட்டு மாதிரி. அப்படின்னா அந்த கல்லை உடைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. ஆனா அந்த கல்வெட்டு செதுக்கி இருக்கிற கல்லே நீங்க தானே? ஆமாமா, இவனுங்க கல்லுதான். இல்ல, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க 2 பேரும் தான் இப்ப என் முன்னாடி பாஸ்கர் கிட்ட அந்த விஷயத்த சொன்னீங்க. நானும் கேட்டேன். சரி சரி சரி, நீ சொன்னது சரியாதான் இருக்கும். இப்பதான் எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருது. என்னால எப்படி நீங்க 2 பேர் சொன்ன வார்த்தையை மீற முடியும்? உங்களை என்னால அவமானப்படுத்த முடியுமா? மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நான் உங்க 2 பேர் பேச்சையும் கேட்கலனா அப்புறம் வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வார்த்தையோட மதிப்பு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்க அழிஞ்சிருவோம். நீதி கோப்பையாக்கு கிடைக்கும், லாபம் உங்க 2 பேருக்கும் கிடைக்கும். அந்த நீதி அரசவையில இல்ல, இங்க கிடைக்கும். இங்கயா? ஆமா. நீங்க 2 பேரும் போய் அந்த வட்டிக்காரன் கிட்ட அவனுடைய பாவ மூட்டை நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க. அத நாளைக்கு நான் இங்க 3வது சாமத்துல திறப்பேன். அதுல இருந்து நீதி கிடைக்கும். அப்படி வழங்க போற அந்த நீதிக்கு 5 சாட்சிகளும் இருப்பாங்க. 5 சாட்சிகளா? கிளம்புங்க, கிளம்புங்க ஐயா. எல்லாருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு குழந்தைங்களை விட வட்டியை தான் பிடிக்கும். ஆமா, இந்த பாஸ்கர் யாரு? செல்வந்தர் ஐயா, அதுதான் இந்த ஆளோட பேரு, பாஸ்கர். எனக்கு எதிரா அப்படி தீர்ப்பு சொல்ல போற அந்த நீதிமான் யாரு? என்னங்க இது? இதுல குங்குமப்பூ போடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி, நான் சொன்ன உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. அவனால எப்படி பண்ண முடியும்? அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மகனாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனா? அவர் போனதுக்கு அப்புறம் தானே நான் பெரிய ஆளான. ஆனா அந்த ஆளோட வாரிசு வந்திருக்கானே. பாஸ்கர், ஐயோ ஐயோ ஐயோ, அச்சச்சோ, இவ இங்க வந்துட்டாளா? நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா? கிளம்புறேன். ஆனா உனக்கு என்ன இவ்வளவு அவசரம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீதான் பிரச்சனையில மாட்டிப்போன்னு அடம் பிடிக்கிற. ஒண்ணுல இருந்தே தப்பல, அதுக்குள்ள இன்னொன்னுல மாட்டிக்கிட்டியா? சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. எதுக்கு இன்னும் இங்க காத்திருக்க? நீதிக்காக. பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல முதல் தீர்ப்பை வழங்க போறேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். உன் நீதி போதனையெல்லாம் கேட்க நான் இங்க வரல. ஆனா உன்னால என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கைய. சரி, இப்போதைக்கு இத புடி. இதுல உனக்கு ஒண்ணு இருக்கு. இத நீ எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆஹாஹா, நீ காப்பாத்தவும் செய்யற, உணவும் கொடுக்கற, அப்புறம் மிரட்டவும் செய்யற. உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் காப்பாத்த நினைக்கிறேன். உண்மையாவா? நான் என்ன காப்பாத்திக்க நினைக்கிறேன். ஏன்னா உன்னால நம்ம எல்லாரும் பிரச்சனையில மாட்டிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பா என்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. ஏன்னா நீ நிச்சயம் வந்து ஒரு நாள் என்ன சந்திப்பேன்னு அவரை நம்பி கொடுத்தாரு. நீங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்னோட நம்பிக்கைக்குரியவன கிளம்பு. அந்த விவசாயிக்கு இவன் எப்படி நீதி வழங்க போறான்? எல்லாரும் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு மரத்தை அப்படியே உலுக்க போறாங்களா? உடனே நீதி மேல இருந்து கீழே வந்து விழுந்துருமா? அவன்கிட்ட சாட்சியாவது இருக்கா? யார் இருக்கா? இந்த ராஜ்யம் முழுக்க எனக்கு எதிரா யாரு சாட்சி சொல்லுவா? அந்த பாஸ்கருக்கு ஒரு சாட்சி கூட கிடைக்க போறதில்ல. அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு இல்ல, 5 சாட்சிகள் தயாரா இருக்குதுங்க.
ஆனா அந்த 5 சாட்சிகளை நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க? ஆமா, நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னுடைய பேரு பாஸ்கர். பாஸ்கரோட அர்த்தம் தெரியுமா வட்டிக்கடை ஐயா? சூரியன். சூரியன் மாதிரியே என்னால மறைய முடியாது, யாராலையும் என்ன மறைச்சு வைக்க முடியாது. நான் இங்க அநீதிங்கிற மேகத்தை விலக்கிட்டு நீதிங்கிற வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கேன். இதோ இவன் தான் பண்டித ராமகிருஷ்ணருடைய மகன். இவனை பத்தி தான் நாங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாஸ்கர், பாஸ்கர், நான் போய் மக்கள் கிட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு நீதி கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். அந்த நீதியை நீ வழங்குவேன்னு சொன்னேன். ஆனா நான் இது நாள் வரைக்கும் யாருக்கும் இலவசமா எதுவுமே கொடுத்தது இல்லையே. முதல் முறையா நான் இன்னைக்கு இலவசமா ஒண்ணு கொடுக்க விரும்புறேன், அதுவும் அறிவுரை தான். இங்க பாரு, உன்னோட மொத்த வாழ்க்கையும் இப்போ உன் கையில தான் இருக்கு. அதுக்கு ஒரு நீதியை வழங்கு. அததான் பண்றேன் வட்டிக்கடை ஐயா. எல்லாருக்கும் குழந்தைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு குழந்தைங்களை விட வட்டியை தான் பிடிக்கும். நீதி வழங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு தேவை சாட்சி. இந்த ஊர்ல ஒருத்தராவது வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா? இந்த ஊர்ல ஒரு எறும்பு கூட என் கட்டளை இல்லாம ஒரு அரிசியை கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் இந்த சாட்சி எங்க இருந்து வர போறான்? யார் இருக்கிறா? பேரை சொல்லு, பேரை சொல்லு, பேரை சொல்லு. தாத்தா, நான் சாட்சியா? தாத்தா, இயற்கையோட அடிப்படை என்ன? தயவு செஞ்சு என்ன தாத்தான்னு மட்டும் கூப்பிடாத. எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? மிச்சம் இருக்கிற வயசு முடிஞ்சு போறதுக்குள்ள இயற்கையோட அடிப்படை என்னன்றதை தெளிவா சொல்லுங்க. அது எதால உருவாக்கப்பட்டது? இயற்கையோட அடிப்படை 5 மகா தத்துவங்கள். சரி, அது என்னென்ன? அதுதான் நிலம், ஆகாயம், நீர், காற்று, நெருப்பு. இந்த 5 மகா தத்துவங்களும் நாளைக்கு 3ஆம் சாமத்துல இங்க ஒண்ணு சேரும். வந்து இங்க எல்லாரும் முன்னாடியும் கோப்பையாக்கு நடந்தது அநீதின்னு புரிய வைக்கும். ஈஸ்வரா, பாஸ்கரை நீதான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு பாஸ்கரை காப்பாத்துப்பா. செல்வந்தரே, இங்க என்ன நடக்குது? என்ன நீங்க மன்னிக்கணும் மந்திரியாரே. எந்த நீதி உங்களோட தலைமையில அரசவையில நடக்கலையோ அத இங்க இந்த நீதிமான் அவரா கொடுப்பாராம். அதுவும் எனக்கு எதிராக இங்கேயே கொடுப்பாராம். அப்புறம் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது 5 பூதங்கள் தான். நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று மற்றும் நீர். இந்த 5 பெரும் பூதங்களும் நாளை மாலை பொழுதுல இங்க வந்து சாட்சி சொல்லுமா. நாமெல்லாம் மனிதர்கள் கூட விளையாடவே ரொம்ப ரொம்ப யோசிப்போம். ஆனா இவர் என்னடான்னா அந்த இயற்கை கூடவே விளையாட போறாராம். நீங்க மட்டும் எனக்கு அனுமதி அளிச்சா நான் இவனுக்கு உங்க நீதினா என்னன்னு காட்டுறேன். இல்ல, இவன் பண்ணட்டும். இவன் என்ன நீதி வழங்குறான்னு நானும் பாக்குறேன். புரிஞ்சுதா? இல்ல இன்னும் புரியலையா? புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே. மந்திரியாரே, ஒருவேளை இவன் நீதி வழங்கலனா அப்புறம் இவனுக்கு கொடுக்க போற தண்டனைய நீங்க முடிவு பண்ணுங்க மகாராஜா. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நான் இத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இவனுக்கு கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா
கடுமையானதா இருக்கும். இவன் இதயமே நடுங்கும். என் தண்டனையை பார்த்து எல்லாரும் நடுங்கி போயிருவாங்க. நான் இவனுக்கு மொட்டை அடிச்சிடுவேன். நான் இவனுக்கு மொட்டை அடிப்பேன். எப்படின்னா ஒவ்வொரு முடியா புடுங்கி புடுங்கி எடுப்பேன். ஆமா, புடுங்கி புடுங்கி எடுப்பேன். ஆமா மந்திரியாரே, புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நல்லா கேட்டுக்கோ. நாளை மாலை வேளையில மொத்த விஜயநகரமும் இங்க வந்தாகணும். எப்படி இவன் நீதி வழங்குறான்னு எல்லாரும் பார்க்கணும். அப்படி வழங்கலன்னா அந்த நீதிமானுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்க்கணும்ல. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஆகட்டும் மந்திரியாரே. நீதி வழங்க போறியா? நீ நீதிமானா? நான் இங்க உன்கிட்ட யாசகம் கேட்டு வரல. நான் உன்கிட்ட கருணை பிச்சையும் கேட்டு வரல. நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீயே சொல்லு, எந்த ஒரு தாயாவது தான் மகனுக்கு இப்படி ஒரு வழியை கொடுப்பாளா? நீ அவ்வளவு கொடுத்திருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னால நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருக்க. இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கறேன். நீ பண்ண தப்பை எல்லாம் திருத்திக்கோ. அம்மா, என்ன நாளைக்கு நான் எப்படி நினைக்கிறேனோ அது அப்படியே நடந்துடணும். என்னோட 5 சாட்சிகள், அதான் உன் சேவகர்கள், அவங்க வந்தாகணும். இந்த பூமி முழுக்க உன் ஆட்சி தானே. நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ பண்ண தப்ப திருத்திக்கோ. இல்லைன்னா நான் அப்படியே மண்ணோட மண்ணாயிடுவேன். இந்த வயசுலயே நான் எல்லார்கிட்டயும் மரியாதையா பேசுறேன். ஆனா பாரு, அந்த அம்மன் கிட்டயே அவன் எப்படி பேசுறான்னு. ஏன்பா பாஸ்கர், அம்மா கிட்ட இப்படியா பேசுவேன்? வேற எப்படி வேண்டுவாங்க? மனசை திறந்து பேசுறதுதான் ரொம்ப நல்ல பிரார்த்தனை. அதைத்தான் நானும் செஞ்சேன். அப்படியா? அப்ப நீ இப்படி வேண்டிக்கிட்டதால 50 பூதங்களும் இங்க வரப்போதா என்ன? தாத்தா, 50 பூதங்களும் எங்க போச்சு? இங்க தானே இருக்கு. இங்க பாது பாஸ்கர், நாம அம்மா முன்னாடி நிக்கிறோம். நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்ப என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னைக்கு இல்லவே நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். திரும்பி இந்த பக்கம் வராத. இந்த நீதி நியாயம் எல்லாம் கெத்த கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்தது. என் கூட வாங்க. வாங்க வாங்க. அங்க பாருங்க, அந்த பறவைகளை பாருங்க. அதுவும் இந்த ஒரு பறவை இல்ல, வெளியே இருந்து விஜயநகரத்துக்கு வந்திருக்கு. ஆமா, இதுவரைக்கும் விஜயநகரத்துக்கு பறவைகள் வந்து போறதுக்கு எந்த தடையும் விதிக்கல. அதை விடுங்க. அது என்ன சொல்லுதுன்னு கவனமா கேளுங்க. கேட்டு பாருங்க. பறவைகள் சொல்றதெல்லாம் எனக்கு எப்படி புரியும்? ஒண்ணு, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ரெண்டாவது, அதுங்களோட மொழி எனக்கு எப்படி தெரியும்? இந்த பறவைகளோட சுதந்திரமும் உற்சாகமும் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு 3வது சாமத்தப்ப 5 பூதங்களும் நிச்சயம் இங்க வரும். அத சொல்லதான் பறவைகள் இங்க வந்திருக்கு. அடக்கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றதாவது அப்பப்ப எனக்கு கொஞ்சம் புரியும். ஆனா இவன் சொல்றது புரியவே மாட்டேங்குது. நாளைக்கு வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. மகளே, ஏம்மா கவலையா இருக்க? ஒருவேளை 5 பூதங்களும் வந்துருமோன்னு கவலையா இருக்கியா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. என் கட்டளைய மீறி இங்க ஒரு சின்ன பறவை கூட பறக்க முடியாது. ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது.
2 பேரும் ராஜகுருக்கள். நீங்க 2 பேரும் ஞானிகள். சரி, அப்படின்னா ஒண்ணு சொல்லுங்க. யாரோ ஒரு மனிதன் அழைச்சான்னு இதுக்கு முன்னாடி 5 பூதங்கள் இந்த பூமிக்கு வந்து பாத்திருக்கீங்களா? எங்களுக்கு எப்படி தெரியும் செல்வந்தரே? நாங்க 2 பேரும் ராஜகுருக்கள், தெரியும்ல. எங்களை யாரு அன்போடு அழைச்சாலும் நாங்க அவங்கள தேடி போவோம். செல்வந்தர் ஐயா, 5 பூதங்களும் இங்க வந்தாலும் வரலனாலும் இப்ப உங்க மனசுல நிச்சயமா சந்தேகம் வந்துருச்சு. எங்க போனா அந்த முட்டாள்? அதான் அந்த பாஸ்கர். பொறுமையா இருங்க, கண்டிப்பா வருவான். எல்லாரும் நில்லுங்க. யாரும் இங்க இருந்து போக கூடாது. இவன் திரும்பவும் விழுந்துட்டானா? நான் விவசாயி கோப்பையாவோட நீதி வழங்குற நடைமுறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அனுமதி கேட்கிறேன். இப்ப நான் உங்க முன்னாடி வட்டிக்காரர் சதானந்தம் மற்றும் விவசாயி கோப்பையாவோட பிரச்சனையை திரும்பவும் ஒரு முறை சொல்றேன். கோப்பையா அரசவையில புகார் சொல்லும் போது வட்டிக்காரர் ஏமாத்தினதா சொல்லியிருக்காரு. அவரு வட்டியா வருஷத்துக்கு 30% சொல்லி அதை மாத்தி மாசத்துக்கு 30% ஆக்கியிருக்காரு. அப்படி இவரா மாத்தினபடி வட்டி கொடுக்காததுனால கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி வட்டிக்காரருடைய பலத்தை பயன்படுத்தி கோப்பையாவுடைய நிலத்தையும் வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டாரு. அதனால இப்ப இவர் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துருச்சு. அவங்க வாழ்க்கை நரகத்தை விட மோசமாயிடுச்சு. தேவையில்லாத பொய் புகார்களை சொல்லி நேரத்தை வீணடிக்காத. இதுக்கு யாராவது சாட்சி இருந்தா அவங்கள இங்க வர சொல்லு. சாட்சியே இதுக்கு தேவையில்லை வட்டிக்கார ஐயா. வட்டிக்காரர் இதுவரைக்கும் நடந்துகிட்டதே ரொம்ப பெரிய சாட்சி தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் யார் சரியானவங்க யார் தப்பானவங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா வட்டிக்காரரை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுனால யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. யார் தான் மனசுக்குள்ள தானே குற்றவாளின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள குற்றவாளி நிரூபிக்கிறது வெறும் ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான். அதை நிறைவேற்ற நமக்கு சாட்சிகள் நிச்சயம் தேவை. அதுக்கப்புறம் குற்றவாளிக்கு நீதிப்படி முறையான தண்டனையை நாம கொடுக்கலாம். எப்ப பெரும் பாவங்கள் நடந்தாலும் அது மனிதர்களை மட்டும் இல்ல, மொத்த இயற்கையையும் அது தாக்கும். அப்படி நான் சொல்லல, பாஸ்கர் சொல்ல விரும்புறாரு. இப்போ சாட்சிகளை இங்க வர சொல்லு. தேவையில்லாததெல்லாம் பேசாத. வட்டிக்கார ஐயா, 5 பூதங்களால நிறைஞ்சதுதான் இந்த இயற்கையே. அப்புறம் மரணத்துக்கு அப்புறமா நம்ம எந்த 5 பூதங்களோட கலந்துருவோமோ அந்த 5 பூதங்களை தான் நான் இங்க வரவழைக்க போறேன். இப்ப இங்க நேர்ல வந்து உண்மையை நிரூபிக்க போகுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதெல்லாம் நடக்காத விஷயங்கள்.
நான் முதல்ல உன்ன ஒரு முட்டாள் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீ எங்க எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறேன்னு. பாஸ்கர், 2 பொழுது முடிஞ்சு போச்சு. இப்ப உன்கிட்ட வெறும் ஒரு பொழுதுதான் மிச்சம் இருக்கு. ஏதாவது பண்ணு. நான் சொல்றது சரியா இருந்தா, இந்த விவசாயி கோப்பையா அப்பாவியா இருந்து வட்டிக்காரர் குற்றவாளியா இருந்தா, ஐம்பெரும் பூதங்களே, நீதிங்கிற விளக்கு இந்த நாட்டுல அணைஞ்சிடுச்சு. அதை திரும்பவும் ஏத்தி வைக்க, நாட்டு மக்களுடைய மனசுல நீதிங்கிற நம்பிக்கை ஒளி பிறக்க, நீங்க எல்லாரும் இப்ப எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கிருந்து எங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு எல்லாருக்கும் நிரூபிங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.